சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். 3 ரூட் ஆஃப் 343 ஹோல் பவர் 3 பெருக்கல் 3 ரூட் ஆஃப் 216 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல 2024ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு பெண்ணே தேவையில்லை, நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் கியூப் டேபிள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 343ங்கிறது 7 கியூப். அதே மாதிரி இங்க பாருங்க 216ங்கிறது 6 கியூப். ஸோ இங்க இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கு. இதுக்கு மேல ஒரு 3 இருக்கு. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் ஒரு 3 இருக்கு. ஓகேங்களா? பெருக்கல் இங்க பாருங்க, எப்பவுமே ரூட்டுக்கு முன்னாடி 2, 3, 4, 5 எது வந்தாலும் சரி. ஸோ இங்க பெருக்கல் இங்க எத்தனை டைம் 3 இருக்கு? 1/3 இன்ட்டு 1/3. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 2 டைம் 3 இருக்கு. அப்ப பெருக்கல் 1/3 இன்ட்டு 1/3. ஸோ எப்படி எழுதலாம்? அதை 7 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3. அதே மாதிரி இங்க பெருக்கல் 6 பவர் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 2 3 இங்க டிவைட்ல 2 3 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? 7 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 42. ஆன்சர் வில் பி 42. ஸோ நம்ம நிறைய சால்வ் பண்ணோமா, நம்ம பார்த்தோன்னே சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். 18 2/11 வகுத்தல் 7/33 பிளஸ் 29/6 மைனஸ் 3/11 பெருக்கல் 5 1/6 மைனஸ் 3 1/3 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க 5 1/6 மைனஸ் 3 1/3 இருக்கு. ஸோ 5 1/6 5 இன்ட்டு 6 30 பிளஸ் 1 31 வகுத்தல் கீழே 6 இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு 3 9 பிளஸ் 1 10/3. ஸோ ரெண்டுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 6. ஸோ இங்க 31, இங்க 2 3 6. அப்போ மேல 2 இன்ட்டு 10 20 மைனஸ் 20. ஸோ 31ல 20 போச்சுன்னா மீதி 11, கீழே என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ இங்க பெருக்கல் இந்த இடத்துல 3/11. ஸோ இந்த 11க்கு அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க கேன்சல் பண்ணா 1/2 இருக்கும். ஸோ 1/2 இந்த இடத்துல முன்னாடி இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இங்க 29 வகுத்தல் 6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோமா 6. எல்சிஎம் எடுத்தோமா 6. மேலே 29, இங்க 3 2 6. அப்ப மேலே 3. 29ல 3 போச்சுன்னா 26 வகுத்தல் இங்க 6. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணா 13/3. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 13/3 வரும். முன்னாடி பிளஸ் இருக்கு. அப்ப 7/33. ஸோ இது காமனா எல்சிஎம் எடுத்தோமா 33 மேல 7 பிளஸ் இங்க 3 எத்தனை டைப் இருக்குன்னா 33 வரும் 11. அப்ப 11 இன்ட்டு 13 143. ஸோ 7 பிளஸ் 143 150. இந்த இடத்துல என்ன வரும்னா 150 டிவைட் பை 33. இங்க வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இங்க 11 இன்ட்டு 18 198 பிளஸ் 2 200 வகுத்தல் 11 இருக்கும். ஸோ இதை 200 வகுத்தல் 11 இங்க பெருக்கல் போட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 33 வகுத்தல் 150. ஸோ நெக்ஸ்ட் இங்க 33 11 கேன்சல் பண்ணா 3 டைம். அதே மாதிரி இங்க 3 இங்க 5 கேன்சல் பண்ணா 15 கேன்சல் பண்ணா 5 15. ஸோ நெக்ஸ்ட் இங்க 50 இருக்கு, இங்க 200 கேன்சல் பண்ணா 4. ஸோ ஆன்சர் வில் பி 4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். சுருக்குக 32 பவர் 4 மைனஸ் 1 வகுத்தல் 33 பெருக்கல் 31 பெருக்கல் 2 பவர் 10 பிளஸ் 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்க 32 பவர் 4 இந்த இடத்துல 1 பவர் 4 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு a பவர் 4 மைனஸ் b பவர் 4 ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ இது a இது b. இங்க ஏங்கிறது 32, bங்கிறது 1. அப்போ 32 பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 32 பவர் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் டிவைட் பை கீழே 33 பெருக்கல் 31 பெருக்கல் 2 பவர் 10 பிளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ரைட் பண்ணலாம். அப்போ 32 பிளஸ் 1 இன்ட்டு 32 மைனஸ் 1 இன்ட்டு இங்கே 32 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். கீழே
33 இன்ட்டு 31 இன்ட்டு இங்கே 2 பவர் 10 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டு 32 1 33 இன்ட்டு இங்கே 32ல் 1 போச்சுன்னா 31 இன்ட்டு இங்கே 32 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். கீழே 33 இன்ட்டு 31 இன்ட்டு இங்கே 2 பவர் 10 ப்ளஸ் 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 32 பவர் 2 இருக்குது, இங்கே 2 பவர் 10 இருக்குது. அதாவது இது ரெண்டுமே சேம் தான். பிகாஸ் 32ங்கிறது 2 பவர் 5. அப்போது 32 பவர் 2ங்கிறது 2 பவர் 10. சரிங்களா? அப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணுமா 33 இன்ட்டு 31 இன்ட்டு இங்கே 32 ஹோல் பவர் 2 ப்ளஸ் 1 பவர் 2 டிவைட் பை கீழே 33 இன்ட்டு 31 இன்ட்டு கீழே 32 பவர் 2 ப்ளஸ் 1 பவர் ஸ்கொயர். இது அப்படியே கேன்சல் ஆகும். ஈக்குவல் டு ஆன்சர் வில் பி 1. சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேல அடிக்கடி கேட்டு இருப்பாங்க. எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/x பவர் 4 ஈக்குவல் என்ன கேட்குறாங்க. எக்ஸ் பவர் 8 பிளஸ் 1/x பவர் 8 ஈக்குவல் என்ன கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதோ இந்த மூணில் ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சுட்டோம், அந்த மூணையுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயருக்கு 2, அப்போ 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7 போடுவோம். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இந்த மெத்தடில் எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஸ்கொயர் பண்ணணுமா, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தோம்னா a பிளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த மெத்தட் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு ரைட் பண்ணுவோம். ஏங்கிறது இது, பிங்கிறது இது. ஸோ அப்போ சப்ஜெக்ட் பண்ணலாம். ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருங்கிறது 1/x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x ஈக்குவல் டு இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போது ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இந்தாண்டு வச்சுன்னா மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு இங்கே 3 ஸ்கொயர் 9, இந்த 2 வந்து போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 9ல் 2 போச்சுன்னா 7. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 7. ஆன்சர் வில் பி 7. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/x பவர் 4 கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணால் இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே 7 ஸ்கொயர் மைனஸ் அதே 2, 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 2 ஈக்குவல் டு 47. ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தோம்னா இந்த இடத்துல 47 வரும். ஸோ இங்கே எக்ஸ் பவர் 8 பிளஸ் 1/x பவர் 8க்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 47 ஸ்கொயர் மைனஸ் 2, 47 ஸ்கொயர் 2209 மைனஸ் 2, அப்போ 2207. ஆன்சர் வில் பி இந்த இடத்துல 2207. ஸோ நம்ம பேசிக் இதை தெரிஞ்சுக்கிட்டோமா, இங்கே எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தாலும் நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம். இதே மெத்தடில், அதாவது இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே என்ன வரும், அதே மாதிரி இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் வந்தால் என்ன வரும். ஸோ ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு அடுத்தடுத்து வர வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த சம் பார்க்கலாம். 18 1/3 பிளஸ் 9 2/3 மைனஸ் 10 1/3 ஈக்குவல் டு 1 2/3 பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்மில் பாருங்க, டினாமினேட்டர் எல்லாமே 3 இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு 3 மட்டும் இங்கே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் 3 × 18 54 பிளஸ் 1 55 பிளஸ் இங்கே 3 × 9 27 2 பிளஸ் 2 29 மைனஸ் இங்கே 3 × 10 30 பிளஸ் 1 31. ஸோ இங்கே இந்தாண்ட பிளஸ் இருக்குது, இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 1 × 3 3 பிளஸ் 2 5. நெக்ஸ்ட் 55 பிளஸ் 29 84. 84ல் 36 போச்சுன்னா 48 வகுத்தல் 3. 48 3ஆல் கேன்சல் பண்ணுமா 16. ஸோ ஆன்சர் வில் பி ஏ 16. இதே மாதிரி இந்த 3 சம்மையும் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் 2 பவர் மைனஸ் 2 பெருக்கல் 4 பவர் மைனஸ் 3 வகுத்தல் 8 பவர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பிளஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து மூணாவது சம்
எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு கேட்குறாங்க. இதை மூணையும் சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாபிக் சம்ஸ் வேணுமோ அதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.